சாகும்போதும் தமிழ் படித்தே சாக வேண்டும் என்னும் சாம்பலும் தமிழ் மணந்தே வேக வேண்டும் என்ற சச்சிதானந்தம் அவர்களுடைய அந்த குறிப்பை நாம் இந்த நேரத்தில் நினைவு கொண்டு அனைத்து தமிழ் உறவுகளுக்கும் என்னுடைய முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் இன்றைய தலைப்பில் டிஎன்பிசில ரொம்ப முக்கியம், டெட்ல ரொம்ப முக்கியம், ஆசிரியர் தகுதி தேர்வுல கண்டிப்பா இதுல இருந்து ஒரு வினா கேட்பாங்க. ஒன்று தன்வினை, இரண்டு பிறவினை, மூன்று செய்வினை, நான்கு செயப்பாட்டு வினை. ரொம்ப முக்கியம். இந்த 4 வினை முக்கியம். இந்த 4 வினையில தன்வினையும், செய்வினையும் 2ம் பார்த்தீங்கன்னா, ஒரே மாரியா இருக்கும். குழப்பமா இருக்கும். இந்த குழப்பத்தை இது இது எல்லாருக்கும் குழப்பம். அது இலக்கணம் எழுதினவங்களுக்கே குழப்பம்னு சொல்லுவாங்க. இந்த குழப்பத்த நாம கடைசியா தீர்ப்போம். அதனால நீங்க கடைசி வரைக்கும் பார்த்தா தான், தன்வினையும், செய்வினையும் எப்படி நம்ம வேறுபட்டு பார்க்கிறது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். வீடியோ கொஞ்சம் லென்த்தா தான் இருக்கும். அதனால நீங்க கடைசி வரைக்கும் பாருங்க தயவு செய்து. ஏனென்றால் நம்முடைய தமிழ் இலக்கணத்தை தெளிவா பார்த்தா தான் குழப்பம் இல்லாம இருக்கலாம். இல்லன்னா குழப்பத்தில தான் நம்ம கிடக்கணும். சரி. இப்ப நம்ம வந்து என்ன பண்ண போறோம்? தன்வினை, பிறவினைய முதல்ல பார்க்க போறோம். இப்ப வந்து முதல்ல நம்ம என்ன பார்க்க போறோம்? தன்வினை. அதிலயே வந்துருச்சுங்க. வினைனா செயலு. தன்னுன்னா தனக்கு ஒரு செயல செஞ்சுக்கிறது தான் தன்வினை. வேற ஒண்ணும் இல்ல. குழப்பமே வேணாம். இங்க பாருங்க. நான் ஓடினேன். நான் ஓடினேன். அவ்வளவுதான். நான் தான் ஓடுனேன். அப்ப இது என்னது? தன்வினை. இது என்ன வினை? தன்வினை. நான் ஓடினேன். இப்போ ஓடினேன் என்பது நான். நான் தான் ஓடினேன். அப்ப இது தன்வினை. இங்க பாருங்க. முருகன் கற்றான். முருகன் கற்றான். யாருக்காக கத்துக்கிட்டான்? அவனுக்காக தான் கத்துக்கிட்டான். அப்ப இது என்னது? தன்வினை. அதாவது ஒரு பெயர்ச்சொல், இல்லன்னா ஒரு எழுவாய், இல்லன்னா இங்கிலீஷ்ல சப்ஜெக்ட்ன்னு சொல்லுவாங்க. அந்த பெயர்ச்சொல், இந்த எழுவாய், பெயர்ச்சொல்னா எழுவாய் ஒண்ணுதான். நம்ம இது சம்பந்தமா ஏற்கனவே நம்ம வீடியோ போட்டிருக்கோம். இந்த எழுவாய் ஒரு செயலை தனக்காக செய்து கொள்வதுதான் என்ன வினை? தன்வினை. நமக்கு நாமே. நமக்கு நாமே. இப்ப பாருங்க. குறளரசி திருவாசகம் கற்றாள். திருவாசகம் கற்றாள். குறளரசி யாருக்காக கத்துக்கிறா? தனக்காக கத்துக்கிறா. அப்ப இது என்னது? உறுதியாக தன்வினை. இது செய்வினை அப்படின்னு வராதா அப்படின்னு நீங்க கேட்கலாம். அதுக்கான ஐயத்தை நம்ம என்ன பண்ணுவோம்? கடைசியாக போக்குவோம். இப்ப தன்வினை என்னன்னு மட்டும் தெரிஞ்சுங்க. தன்வினைனா ஒண்ணும் இல்ல. ஒரு எழுவாய், இல்லன்னா ஒரு பெயர்ச்சொல், இல்லன்னா சப்ஜெக்ட், எல்லாம் ஒண்ணுதான். நீங்க போட்டு குழப்பாதீங்க. எழுவாய்னா ஒண்ணும் கிடையாது. நான் சொல்றேன்ல, இது எது அதுல பெயர்ச்சொல்லோ அதான் எழுவாய். இந்த எழுவாய் ஒரு செயலை ஒரு செயலை என்ன செய்யுது? தனக்காக செய்யுது. தனக்காக தனக்காக செய்வதுதான் என்ன வினை? தன்வினை. புரிஞ்சுச்சுங்களா? இத போட்டு இனிமேல் குழப்ப வேணாம். இப்ப பிறவினைக்கு நம்ம போறோம். இப்ப என்ன வினைக்கு போறோம்? 2வது பிறவினை. இந்த சைட்லயே நடத்தினாதான் உங்களுக்கு கொஞ்சம் புரியும் பிறவினைனா என்னன்னு. பிறவினை. இப்ப ஒண்ணு தனக்காக செஞ்சுக்கிட்டா தன்வினை. பிறருக்காக எது? ஒரு எழுவாய், இல்லன்னா ஒரு பெயர்ச்சொல், இல்லன்னா நாம தான். எழுவாய்னா நாம தான். ஒரு எழுவாய் பிறருக்காக ஒரு செயலை செய்வது. பிறரையே செய்ய வைப்பது. பிறரை என்னது? செய்ய வைப்பது. ஒரு வேலையை செய்ய வைப்பது. இவ்வளவுதான் பிறவினை. பாரு, இப்ப நான் ஓடினேன். இப்ப நான் என்ன பண்ணேன்? ஓடினேன். இதானங்க இருக்கு. நான் ஓடினேன். இதோட பிறவினை என்ன? நான் ஓட்டினேன். அப்ப பிறரை வேலை வாங்குறது. இப்ப நான் மாடு ஓட்டுனேன் அப்படின்னா மாடுதான் அங்க ஓடுது, நான் ஓடல. புரியுதுங்களா? இப்ப நான் ஓடினேன்னா நான் ஓடுனேன், அது தன்வினை. நான் இப்ப என்ன பண்ண? ஓட்டினேன். அங்க மாடுதான் வேலை செய்யுது அந்த வேலையை. அப்ப இது என்னது? பிறவினை. அதாவது பிறருக்காக ஒரு வேலையை செய்வது, பிறரையே அந்த வேலையை செய்ய வைப்பது. இது 2மே என்னது? பிறவினை. இப்ப ஒரு முருகன் கட்டுறான். யாருக்காக கட்டுறான்? அவனுக்காக கட்டுறான். இப்ப முருகன் என்ன பண்றான்? முருகன் கற்பித்தான்.
ஒருத்தன் என்ன பண்றான்? கற்பித்தான். யாருக்காக கற்பித்தான்? யாரோ ஒரு அக்காக கற்பித்தான். ஏத்த மாதிரி உட்கார்ந்திருக்கவன் யாருக்கோ ஒருத்தனுக்கு கற்பித்தான். நல்லா புரியுதுங்களா? அப்ப அங்க யார் கத்துக்கிறது? அப்ப எவனோ ஒருத்தன் கத்துக்கிறான். அப்ப இன்னொருத்தன் அந்த வேலைய அந்த கற்கிற வேலைய இன்னொருத்தன் செய்யறான். இவன் என்ன பண்ணான்? செய்ய வைக்கிறான். நல்லா புரியுதுங்களா உங்களுக்கு? தன்வினைனா தனக்காக செய்வது. பிறவினை என்றால் பிறரை செய்ய வைப்பது, பிறருக்காக செய்வது. அவ்வளவுதான் வேற. இப்ப குறளரசி திருவாசகம் கற்றால், அப்ப இதுக்கு என்னது வரும்? குறளரசி திருவாசகம் கற்பித்தால். என்ன பண்ணால்? கற்பித்தால். அவ்வளவு. இதுதான் பிறவினை. தனக்காக செய்தால் தன்வினை, பிறருக்காக செய்தால் அது பிறவினை. பிறர்க்கை செய்ய வைத்தாலும் அது என்னது? பிறவினை. இந்த பிறவினை கண்டுபிடிக்கிறதுக்கு நான் சில எடுத்துக்காட்டு சொல்றேன் பாருங்களேன். அது எப்படி வரும்னா, அஹ் வி, அடுத்தது வி என்ற இந்த ஒரு எழுத்து நடுவுல வரும். இங்க பாருங்க. பாடினான், தன்வினை. பாடினான்னா என்னது? தன்வினை. அப்ப பாடுவித்தான். பாடு வித்தான் என்பது பிறவினை. புரியுதுங்களா? அடுத்தது பாருங்க. சில இடங்கள்ல இக்கு வரும் நடுவுல. இங்க பாரு. அடங்கினான். அடங்கினான். அடங்கினான்னா தன்வினை. புரியுதா? முருகன் அடங்கினான். அவன் தான் அடங்குறான். இப்ப அங்க பாருங்க. அடக்கினான். முருகன் என்ன பண்ணான்? அடக்கினான். அப்ப இக்கு நடுவுல வருது பாருங்க. இந்த மாதிரி சில எழுத்துக்கள் எங்க வரும்? நம்ம வந்து பிறவினையில வரும். அப்ப இந்த இந்த எழுத்தெல்லாம் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். வி, இக்கு. அடுத்தது பாருங்க. பி. இந்த இது நடுவுல வரும். இங்க பாருங்க. கற்றான். யாருக்காகத்தான்? அவனுக்காக கத்துக்கிறான். கற்றான். அவன் தான் செயலை செய்யறான். இங்க பாருங்க. கற்பித்தான். கற்பித்தான். அப்ப என்ன வந்துச்சு? பி வந்துருச்சு நடுவுல. அடுத்தது பாருங்க. இப்ப செய்ங்கிற வார்த்தை எப்படி பிறவினைக்கு வருதுன்னு பாருங்க. அடுத்தது ஓடினான். யார ஓடினான்? அவன் தான் ஓடினான். அங்க பாருங்க. ஓடச் செய்தான். ஓட செய்தான். பாடினான். பாட செய்தான். கற்றான். கற்கச் செய்தான். அடங்கினான். அடங்க செய்தான். பாடினான். பாடச் செய்தான். இந்த செய்யுங்கிறது எல்லா பிரிவினைக்குமே நம்ம பொதுவா போட்டுட்டு பிரிவினையை முடிக்கலாம். புரியுதுங்களா? இங்க பாருங்க. அடுத்தது பாருங்க. சில இடத்துல இந்த பண்ணுங்கிற வார்த்தை வரும். பண்ணு, பண்ணு, பண், பண்ணு. இங்க பாருங்க. இப்ப ஓடினானே இருக்குங்க. ஓடினான் என்ற தன்வினை இருக்கு. அது எப்படி பெருவினையா மாறுது பாருங்க. ஓட பண்ணினான். ஓட பண்ணினான். புரியுதுங்களா? நல்ல விளக்கமா சொல்லியாச்சு. அப்ப பண்ணுங்கிற வார்த்தை அந்த வார்த்தை அந்த எழுத்து வந்தாலும் அது என்னது? பிறவினையா நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா? இவ்வளவுதான் தன்வினை, பிறவினை. சரி, ரைட். இனிமேல் நம்ம அடுத்தது என்ன போறோம்? செய்வினை, செயற்பாட்டு வினை. செய்வினை, செயற்பாட்டு வினை. ஒரு செய்வினை. மூணாவது என்னது? செய்வினை. அடுத்தது நாலாவது என்னது? செயற்பாட்டு வினை. நல்லா கவனமா பாருங்க. செய்வினைன்னா என்ன? இப்ப வந்து நாம ஒரு செயலை செய்வது. நாம் ஒரு செயலை பிறருக்காகவும் செய்வது. அதாவது செய்வினைன்னா என்னன்னா, இப்ப நம்ம கிராமத்துல சொல்லுவாங்க. என்னடா மாப்பிள, கல்யாணம் பண்ணியே செய்வனை எவ்வளவு வச்சுப்பாங்க. அது 40 பவுன் வந்துருச்சு அப்படிம்போம். அப்ப செய்வினை என்றால் என்ன? பிறருக்கு நம்ம செய்றோம். அந்த செய்யறோம். செய்வினைன்னா என்ன? ஒரு அந்த அதுல இருக்கிற அந்த சப்ஜெக்ட், அந்த எழுவாய் ஒரு செயலை செய்கிறது. செயலை என்ன பண்ணுது? செய்யுங்க பாருங்க. இப்ப முருகன் கோயில் கட்டினான். முருகன் கோயில் கட்டினான். அப்ப இதுல இருக்கிற எழுவாய் என்னது? முருகன். அப்ப இதோடைய பயனிலை என்னது? கட்டினான். அதாவது வினைச்சொல். வினைமுற்று என்னது? கட்டினான். அப்ப எழுவாய்க்கு ஏத்த மாதிரி வினைமுற்று வருதா? இப்ப முருகன் கட்டினான். எதை கட்டினான்? கோயில் கட்டினான். அப்ப கோயில் என்பது என்னது? செய்யப்படு பொருள். இது ஏற்கனவே நடத்திருக்கோம். ஒரு தடவை பாருங்க. புரியுதுங்களா? அதாவது முருகன் கோயில் கட்டினான். முருகன் ஒரு கோயில் கட்டுறான். அந்த கோயில் அவனுக்கு மட்டும் பயன்படாது. அடுத்தவர்களுக்கும் பயன்படும்.
புரியுதுங்களா? இது இது ஒரு செயலை செய்கிறார். முருகன் என்ற இந்த பெயர்ச்சொல் ஒரு செயலை செய்கிறது. அந்த செயலுக்கான பொருளும் இங்க இருக்கு. கோயில். இப்படி இருந்தால் அதுதான் என்னது? சேர்ந்து செய்வினை. கண்டிப்பாக இதுல என்ன இருக்கணும்? செயப்படும் பொருள் உறுதியாக இருக்கணும். செயல்படும் பொருள் என்னது? உறுதியா இருக்கணும். உறுதியாக இருக்கணும். அப்படி உறுதியாக இல்லன்னா, அது என்னவா மாறிடும்? தன்வினையா மாறிடும். இங்க பாருங்க. முருகன் கட்டினான். இப்ப செயல்படும் பொருள் இதுல இல்ல. அப்போ உறுதியா இது என்ன வினை இது? தன்வினை. உறுதியா என்ன வினை? தன்வினை. அப்ப செய்வினை என்றால் என்ன இருக்கணும்? செய்யப்படும் பொருள் இருக்கணும். செய்யப்படும் பொருள் ஆப்ஜெக்ட் இங்கிலீஷ்ல அது இருக்கணும். கண்டிப்பா இருக்கணும். புரியுதுங்களா? இவ்வளவுதான் தன்வினைக்கும் பிறவினைக்கும் உள்ளது. இங்க பாருங்க. இப்ப அடுத்தது பாருங்க. மாலா திருக்குறள் கற்றாள். மாலா திருக்குறள் கற்றாள். இது தன்வினையா? செய்வினையான்லாம் நம்ம பார்க்க வேணாம். நடுவுல என்ன இருக்கு? செயல்படும் பொருள் உறுதியாக இருக்கு. மாலா திருக்குறள் கற்றாள். மாலா திருக்குறள் கற்றாள். கண்டிப்பாக இது என்ன வினை இது? செய்வினை. இதுக்கு முன்னாடி இது தன்வினை மாரி சொன்னீங்களே, அந்த அந்த விளக்கத்த நம்ம அப்புறம் பார்ப்போம். புரியுதுங்களா? ஒரு எழுவாய் இருக்கு பாருங்க. மாலா என்ற எழுவாய் ஒரு செயலை செய்கிறது. அப்ப இது என்ன வினை இது? செய்வினை. நடுவுல என்ன இருக்கணும்? செய்யப்படும் பொருள் இருக்கணும். இப்ப முக்கியமா ஒண்ணு சொல்றேன் பாருங்க. இந்த செய்யப்படும் பொருள் ஐ என்ற இந்த உருவை கொண்டும் இருக்கலாம், மறைந்தும் இருக்கலாம். ஐ என்ற உருவை கொண்டும் இருக்கும், மறைந்தும் இருக்கும். ஐ என்பது இரண்டாம் வேற்றுமை உருவை கொண்டும் இருக்கும். என்னது? மறைந்தும் இருக்கும். அது எப்படி வேணாலும் இருக்கலாம். ஆனா செயல்படு பொருள் இருந்தா கண்டிப்பாக அது என்ன வினை? செய்வினை. இங்க பாருங்க. அடுத்தது ஒண்ணு சொல்றேன் பாருங்க. கரிகாலன் கல்லணையை கட்டினான். கரிகாலன் கல்லணையை கட்டினான். புரியுதுங்களா? அப்ப கரிகாலன் என்பதுதான் எழுவாய். கட்டினான் என்பது என்னது? வினைமுற்று வினைச்சொல். அப்ப கல்லடையை இங்க ஐங்கிறது வெளிப்படையாக வருகிறது. இது வெளிப்படையாக வந்தாலும் சரிதான், வெளிப்படையாக வரலனாலும் சரிதான். செயல்படும் பொருள் இருந்தால் அது என்ன வினையது? செய்வினை. அவ்வளவுதாங்க. செய்வினை என்றால் எழுவாய் இந்த எழுவாய் ஒரு செயலை செய்வது. கண்டிப்பாக என்ன இருக்க வேண்டும்? செயல்படும் பொருள் கண்டிப்பாக இருக்க வேண்டும். இதுல ஐ வெளிப்பட்டும் வரலாம், மறைந்து வரலாம். அவ்வளவுதான் செய்வினை. புரியுதுங்களா? இப்ப இதுல இந்த க க கரிகாலம் என்பது என்னது? எழுவாய். இது கல்லணை என்பது செயல்படும் பொருள். இது என்னது? பயனிலை. அப்ப ஐ என்ற உருவை இது ஏற்கும். ஏற்காமலேயும் வரலான்னு சொன்னேன். இப்ப நம்ம எங்க போறோம்? செயபாட்டு வினைக்கு போறோம். செயபாட்டு வினைக்கு போறோம். இப்ப பாருங்க, செயபாட்டு வினைன்னா வேற ஒண்ணும் கிடையாது. இப்ப செய்வினையில எது முன்னாடி வருது? செய்வினையில எழுவாய் முருகன் என்ற இந்த வார்த்தை முன்னாடி வருது. கோயில் என்பது பின்னாடி வருது. செயல்பாட்டு பொருள். இங்க என்னன்னா செயல்பாட்டு வினை என்பது செயல்பாட்டு அந்த வார்த்தை இருக்குல்லங்க, செயல்பாட்டு பொருள். அது முன்னாடி வந்துரும். இப்ப பாருங்க கோயில். இப்ப இந்த கோயில் தூக்கி இங்க போடணும். கோயில் முருகனால் கட்டப்பட்டது. முருகனால் கட்டப்பட்டது. கோயில் என்ன பண்ணுச்சு? முருகனால் கட்டப்பட்டது. கோயில் முருகனால் கட்டப்பட்டது. புரியுதுங்களா? அப்ப அந்த செயபாட்டு அந்த வார்த்தை இருக்கு பாத்தீங்களா? அது இந்த செயல்படும் பொருள் முன்னாடி வந்துருது. அந்த எழுவாய் எதை ஏற்றுக்கொள்கிறது? ஆள் என்ற உருவை ஏற்றுகிறது. ஆள் என்பது மூன்றாம் வேற்றுமை உருவை ஏற்றுக்கும். அடுத்தது கட்டினான் என்பதுக்கு என்ன வந்துருச்சு? இந்த கோவில் என்பதற்கு ஏற்றது போல கட்டப்பட்டதுன்னு மாறிடுச்சு. அப்ப கட்டப்பட்டது, சென்றது, வந்தது. புரியுதுங்களா? அடுத்தது இந்த மாதிரி பட்டது பட்டதுன்னு வந்தாலே அது என்ன வினை? செயல்பாட்டு வினை. நடுவுல என்ன உருவு இருக்க வேண்டும்? கண்டிப்பாக ஆள் என்ற உருவு இருக்க வேண்டும். ஐ என்ற உருவு இருந்தால் செய்வினை. ஆள் என்ற உருவு இருந்தால் அது செயல்பாட்டு வினை. அதோடு சேர்ந்து என்ன இருக்க வேண்டும்? பட்டது பட்டதுங்கிற வார்த்தை வரும். வேற உள்ள இங்க பாருங்க. அடுத்தது பாருங்க. மாலா திருக்குறள் கற்றால். மாலா திருக்குறள் கற்றால். இது அப்படியே செயல்பாட்டு வினையை மாத்தலாமா? ஆள் கண்டிப்பா வரணும். அப்ப மாத்தலாங்களா? அப்ப எது முன்னாடி வந்துரணும்? திருக்குறள். திருக்குறள் ஆள் சேர்க்கணும்ல எழுவாயோட. மாலா திருக்குறள். திருக்குறள் மா
மாளாவால் என்ன பண்ணுச்சு? கற்பிக்கப்பட்டது. கற்பிக்கப்பட்டது. அவ்வளவுதாங்க. அப்ப ஆள் வந்துருச்சு, பட்டது வந்துருச்சு, செயப்படு அந்த ஆப்ஜெக்ட் செயப்படு பொருள் முன்னாடி வந்துருச்சு. எழுவாயோட எது சேர்ந்து வந்துருச்சு? ஆள் சேர்ந்து வந்துருச்சு. அவ்வளவுதான். இதுல ஒரு பெரிய குழப்பம் இல்ல. இத மாத்தலாமா நம்ம? கரிகாலன் கல்லணையை கட்டினான். கரிகாலன் என்ன பண்ணான்? கல்லணையை கட்டினான். இத செயல்பாட்டு வினையா மாத்தலாமா? இங்க பாருங்க. முதல்ல எது வந்துரும்? செயல்பாட்டு வினை செயல்படும் பொருள் முன்னாடி வந்துரும். அப்ப கல்லணை, கல்லணை, கல்லணை கரிகாலனால், கல்லணை கரிகாலனால் பெயர் சொல்லோட ஆள் சேர்ந்துக்கணும். கட்டப்பட்டது, கட்டப்பட்டது. அவ்வளவுதாங்க. செய்வினைக்கும் செயல்பாட்டு வினைக்கும் என்னது? இவ்வளவுதான் வித்தியாசம். ஓகே, முடிஞ்சுங்களா? கல்லணை, இந்த கல்லணை கரிகாலனால் கட்டப்பட்டது. எது கேட்டாலும் அதே மாதிரி மாத்திக்க வேண்டியதுதான். தாய் மகனை பள்ளிக்கு அனுப்பினாள். தாய் மகனை பள்ளிக்கு அனுப்பினாள். மகன் தாயால் பள்ளிக்கு அனுப்பப்பட்டான். இதுவும் என்னது? செயல்பாட்டு வினை. சரி, நமக்கு அது இப்ப ரெண்டு குழப்பத்தை தீர்ப்போம். இப்போ நம்ம குழப்பம், குழப்பம் அதாவது தன்வினை, இது தன்வினையும் அடுத்து என்ன வினை? செய்வினையும் எப்படி வேறுபடுத்துவது? புரியுதுங்களா? நல்லா தெரிஞ்சுங்க. தன்வினை என்றால், தன்வினை என்பது இங்க பாருங்க, முருகன் கற்றான் இல்ல முருகன் பாடினான் அப்படி வச்சுக்கோங்க. முருகன் பாடினான். உறுதியாக இது என்ன வினை? இது தன்வினை. ஏன்னா முருகன் எழுவாய், பாடினான் அதனுடைய வினைமுற்று. அப்போ முருகன் செய்த செயலுங்க என்னது? பாடினான், அவனுக்காக பாடினான். கண்டிப்பாக இது என்னது? தன்வினை. இப்ப இங்க பாருங்களேன், செய்வினைனா முருகன் பாடல் பாடினான். அப்ப என்னங்க இருக்கு? பாடல் என்ற செயபடு பொருள் இருக்கிறது. பாடல் என்ற செயபடு பொருள் இருக்கின்றது. ஆப்ஜெக்ட் செயபடு பொருள் இருக்கின்றது. அப்ப கண்டிப்பாக இது என்னது? செய்வினை. புரியுதுங்களா? சரி, இப்படி கண்டுபிடிக்கலாம். ஆனால் சில இடங்களில் இப்படி கொடுத்துருவாங்க. யாழினி, இப்போ யாழினி திருக்குறள் கற்றாள். யாழினி திருக்குறள் கற்றாள் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறாங்க. யாழினி திருக்குறள் கற்றாள். இது எவ்வகை வாக்கியங்கிறாங்க. இது எவ்வகை வாக்கியம் அப்படின்னு ஒரு கேள்வி. புரியுதுங்களா? இது எவ்வகை வாக்கியம்னு கேட்கிறாங்க. இப்ப இது நம்ம நம்ம படிக்கிறோம். யாழினி திருக்குறள் கற்றால். அப்ப செயப்படு பொருள் உறுதியாக வருகிறது. அப்ப இது கண்டிப்பாக செய்வினை. அப்படி என்ற முடிவிற்கு நாம என்ன பண்ணக்கூடாது? வரக்கூடாது. நல்லா புரிஞ்சுதுங்களா உங்களுக்கு? செயப்படு பொருள் இருப்பதால் அது செய்வினை என்ற முடிவிற்கு நாம வரலாம். ஒன்றும் தப்பு கிடையாது. இருந்தாலும் கீழே என்ன பண்ணணும்? ஆப்ஷனா நம்ம பார்க்கணும். எப்படி கொடுத்திருப்பாங்க தெரியுமா ஆப்ஷன் இதுக்கு? கண்டிப்பாக இப்ப ஆப்ஷன் ஆப்ஷன் இது செய்வினை. அடுத்தது ஆ பிறவினை. இ செயல்பாட்டு வினை. இ முதல் வினை. ஏதோ ஒண்ணு கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இப்ப கண்டிப்பாக யாழினி திருக்குறள் கற்றால். இப்ப இதுல என்ன அடிச்சுக்கணும்? நம்ம செய்வினை மட்டும்தான் இருக்கு. அதனால இதை கண்டிப்பாக அடிக்கிறோம். வேற வழியே கிடையாது. செய்வினை தான் அடிக்கணும். புரியுதுங்களா? இப்ப இதுவே இதையே இந்த யாழினி திருக்குறள் கற்றால் இதுக்கே இப்படி ஒரு ஆப்ஷன் கொடுக்குறாங்க. திரும்ப இந்த ஆப்ஷன் பாருங்க. ஆ செய்வினை, ஆ தன்வினை, ஈ செயல்பாட்டு வினை, ஈ பிறவினை இப்படி கொடுத்துட்றாங்க. இப்ப நமக்கு குழப்பம் வரும். ஐயோ! இது செய்வினை அடிக்கிறதா? தன்வினை அடிக்கிறதா? ஏன்னா 2மே இதுக்கு பொருத்தமா இருக்கும். யாழினி திருக்குறள் கற்றால். அப்ப இங்க நம்ம என்ன உற்று நோக்கணும்னா, திருக்குறள் என்ற செயல்படு பொருள் இங்க வந்திருக்கு.
அப்ப உறுதியாக இது என்ன வினை? செய்வினையை தான் நம்ம அடிக்கணும். என்ன வினை அடிக்கணும்? செய்வினையை தான் அடிக்கணும். மாத்தி அடித்தால் என்ன ஆயிடும்? தவறாக மாறிவிடும். இங்க தன்வினையை நம்ம அடிக்கக்கூடாது. ஏனென்றால் இங்க செய்வினைக்கு உரிய அந்த செயல்படு பொருள் வந்திருக்கு. அதனால உறுதியாக இது செய்வினை தான் அடிக்கணும். இப்ப இந்த இடத்துல செய்வினை என்ற அந்த இது வரல. வராம ஒரு ஆப்ஷன் வந்ததுன்னா கண்டிப்பாக அங்க என்ன அடிக்கணும்? தன்வினை தான் அடிக்கணும். சரி. இப்ப இன்னொரு எடுத்துக்காட்டு சொல்றேன் பாருங்க. எடுத்துக்காட்டு அடுத்து அடுத்த ஒரு கேள்வி. இந்த கேள்விக்கான விடையை பாருங்க. இப்ப அழகன் அழகன் கோயிலுக்கு சென்றான். அழகன் கோயிலுக்கு சென்றான். சரி. இப்ப பாருங்க. ஆ செயபாட்டு வினை. ஆ செய்வினை. ஈ தன்வினை. ஈ பிறவினை. அப்ப அழகன் கோயிலுக்கு சென்றான். இப்ப இதுல அழகன் என்பது எழுவாய், சென்றான் என்பது அவனுடைய வினைமுற்று. கோயிலுக்குங்கிறது செயல்படு பொருளா இதுல வந்துருச்சு. அழகன் கோயிலுக்கு சென்றான். அப்ப என்ன பண்ணக்கூடாது? இத போய் செய்வினைன்னு சொல்லி நம்ம என்ன பண்ணக்கூடாது? டிக் அடிக்க கூடாது. ஏங்கய்யா? இப்பதானே சொன்னீங்க செயல்படு பொருள் வந்து ஆஹ் இந்த மாதிரி ஆப்ஷன் வந்தா செய்வினை தானே அடிக்கணும் அப்படின்னு நீங்க வந்து டக்குனு போய் செய்வினை அடிச்சிட்டீங்கன்னா தப்பாயிடும். இப்ப அழகன் கோயிலுக்கு சென்றான். இத அப்படியே மாத்தி பாருங்களேன். கோயில் அழகனுக்கு செல்லப்பட்டது. நல்லாவா இருக்கு? வல்ல. பொருத்தமாக இல்ல. நல்லா பாருங்க. அழகன் கோயிலுக்கு சென்றான். கோயில் அழகனால் செல்லப்பட்டது அப்படின்னு போட்டா வருதா? வல்ல. அப்போ இப்போ பொருத்தமாக இங்க இல்ல. அப்ப என்ன செய்யணும் நம்ம இத? தன்வினையை தான் இங்க என்ன செய்ய வேண்டும்? தேர்வு செய்ய வேண்டும். புரியுதா உங்களுக்கு சொல்றது? அழகன் கோயிலுக்கு சென்றான். கோயில் அழகனால் செல்லப்பட்டது. அந்த வாக்கியம் வந்து என்ன ஆகுது? முற்று பெறல. அப்ப அது வந்து வாக்கியம் அமையவே இல்ல. இப்ப என்ன பண்ணக்கூடாது? கண்டிப்பாக நாம் செய்வினையை இந்த இடத்துல இருந்து என்ன பண்ணக்கூடாது? போடக்கூடாது. அழகன் கோயில் கட்டினான் அப்படின்னா கண்டிப்பாக அது செய்வினை. அழகன் கோயிலுக்கு சென்றான். கோயில் அழகனால் செல்லப்பட்டதுன்னா கோயில் அழகனால் செல்லப்பட்டதுன்னா அது என்னது? கோயில் செல்லப்பட்டதா? கோயில தூக்கிட்டா போறாங்க. அப்ப அது தவறு. இந்த இடத்துல எதை நம்ம வந்து எடுக்க வேண்டும்? தன்வினையை தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். புரியுதுங்களா? இப்ப பாருங்க அடுத்தது. இப்ப இன்னொரு கடைசியா ஒரு எடுத்துக்காட்டு பாடம். மாலா பாட்டு பாடினாள். மாலா என்ன பண்றா? பாட்டு பாடினாள் அப்படின்னு ஒரு வினா. மாலா பாட்டு பாடினாள். அவ அவ அவ- அவளுக்காக தான் பாடுறா. அப்ப இது தன்வினையா செய்வினையான்னு குழப்பம் வரும். கீழே ஆப்ஷன் பார்க்கணும். தன்வினை. ஆ செய்வினை. ஈ எதிர்மறை வினை. அது எது வேணாலும் வரலாம் ஆப்ஷன்ல. ஈ செயற்பாட்டு வினைன்னு வருது. இப்ப மாலா பாட்டு பாடினாள். மாலா என்ன பண்றா? பாட்டு பாடினாள். இப்ப இதுல என்ன செய்யணும்? தன்வினை அடிக்கணுமா செய்வினை அடிக்கணுமான்னா இத பாருங்க. மாலா பாட்டு பாடினாள். உறுதியாக என்ன வந்துருச்சு? செயற்பாட்டு பொருள் வந்துருச்சு. அதை மாத்தி பாருங்க. பாட்டு மாலாவால் பாடப்பட்டது பொருத்தமா இருக்கு. அப்ப கண்டிப்பாக செய்வினை மட்டுமே இங்க என்ன செய்யணும்? யூஸ் பண்ணணும். புரியுதுங்களா? இங்க தன்வினை என்ன பண்ணக்கூடாது? பண்ணக்கூடாது. ஏன்னா செயற்பாட்டு பொருள் வந்து பொருத்தமா இருந்ததுன்னா செய்வினை மட்டும் தான் நம்ம எடுத்துக்கணும். தன்வினையை விட்டுறணும். இப்ப இங்க செய்வினை என்ற இந்த ஆப்ஷன் இல்ல. இப்ப இந்த செய்வினைங்கிறது இல்லாம இப்ப இந்த செய்வினை இங்க இல்ல. செய்வினை இல்லாம இப்ப இந்த இடத்துல பிறவினைன்னு குடுத்துடுறாங்க. ஏதோ ஒரு வினை குடுத்துடுறாங்க. இப்ப இங்க செய்வினையே இல்ல. அப்ப கண்ண மூடிட்டு என்ன பண்ணலாம்? தன்வினை. புரியுதுங்களா? இப்படிதான் நம்ம வந்து என்ன பண்ணணும்? தேர்வுல இந்த கேண்டில் இத பண்ணணும். அதெல்லாம் இத போட்டு நீங்க குழப்ப வேண்டியதில்ல. புரியுதுங்களா உங்களுக்கு சொல்றது? ஆகவே நீங்க வந்து செய்வினையா அல்லது தன்வினையான்னு குழப்பம் வரும்போது, கண்டிப்பாக ஆம் செயல்படு பொருள் வந்தால், அங்கே ஆப்ஷன்ல வந்து செய்வினை இருந்தால் செய்வினை தான் அடிக்கணும். செயல்படு பொருள் வந்தும் செய்வினைக்கு பொருத்தமா இல்லன்னா செய்வினை அடிக்கக்கூடாது. இதுக்கான எடுத்துக்காட்டுலாம் நல்லா சொன்னேன். நன்றி. வணக்கம்.